இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இன்றைய நாளினுடைய செய்தி, தேவ பிரசன்னத்தை அனுபவியுங்கள். என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்தை உணர கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கும்போது தேவன் அவர்களை விட்டு ஒன்றுக்கும் உதவாத நம்மை, தள்ளப்பட்ட நம்மை, தாழ்த்தப்பட்ட நம்மை, ஒதுக்கப்பட்ட நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை, எந்த நன்மைக்கும் பாத்திரவான்களாக இல்லாத நம்மை, புழுதியிலிருந்த நம்மை, குழியிலிருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கன்மலையில் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதுப்பாட்டை நம்முடைய நாவிலே வைத்து அவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். பல நேரங்களிலே இதை நாம் மறந்து விடுகிறோம். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளானாலும், வேதம் வாசித்தாலும், ஜெபித்தாலும், ஆலயத்துக்கு வந்தாலும், ஊழியம் செய்தாலும், பல அலுவல்களில் ஈடுபட்டாலும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, என்னை ரட்சித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ரட்சித்த ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கும்போது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனை வேளையில் நாம் நல்ல பாடல்களை பாடுகிறோம், இசைக்கிறோம். அந்த வேளையில் எல்லோரும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். ஆராதனை நேரம் என்பது சபையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சில சபைகளில் 1 மணி நேரம், சில சபைகளில் 1.5 மணி நேரம் ஒதுக்கப்படுகிறது. இந்த ஆராதனை நேரம் எதற்காக? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாடல் என்பது நம்மை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துவது. ஆராதனை என்பது நம்மை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆராதனை என்பது நம்மை தேவனுடைய மகிமைக்குள்ளே கொண்டு வருகிறது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரும். ஆராதனை நம்மை தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய அருமையை உணர வேண்டும். அநேகர் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் போதும், இது ஒரு கடமைக்காக, ஒரு பாரம்பரியமாக அனுசரிக்கிறார்கள். அது நல்லது. ஞாயிறு ஆராதனையை நாம் ஒரு பரம்பரையாக, ஒரு சம்பிரதாயமாக அனுசரிப்பது நல்லது, குறைவில்லை. ஆனால் அதோடு விட்டுவிடக்கூடாது. நாம் ஆராதனைக்கு வருவது ஏதோ ஒரு கடமை. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆகவே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வந்துவிட்டு திருப்தி அடைந்து விடக்கூடாது. அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உணர்ந்தால் மட்டும் போதாது. ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாம் இருக்கிற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். As I told you some time back, when you come to the temple of God, you receive the presence of God. After receiving the presence of God, when you go out of the church, we have to carry the presence of God to the outside world. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்,
தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் அகழ்மகிழ்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் களி கூர்ந்து மகிழ்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த நாம் உலகத்துக்குள்ளே நாம் போகும்போது, உலகத்தோடு நாம் இணையும் போது, உலகத்து மக்களோடு பழகும்போது நாம் யார் என்பதை மறந்துவிடும். when we go into the world, we forget the identity of God's children. நாம் ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதனை முடிந்து வெளியே போன உடனே நம்முடைய அடையாளம் என்னதென்று மறந்து விடுகிறோம். many times we forget our own identity. நம்முடைய பிரசன்னத்தை நாம் மறந்து விடுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை மறந்து விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்முடைய அடையாளத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த தரிசனத்தை விட்டுவிடக்கூடாது. யோவான் 1:12 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. We are the children of Almighty God. We should not forget this fact. நாம் யார்? சாதாரண மக்கள் அல்ல. ஒரு காலத்தில் சாதாரண மக்களாக தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வெளியேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நான் வெளியேற பெற்றவன். சொல்லுங்க, நான் வெளியேற பெற்றவன். தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவன். கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தரிசனம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. நான் யார் என்பதை புரிந்து கொண்டால், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று புரிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய பிரச்சனைகள் பனிபோல உருகிவிடும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அறிவு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த தெளிவு இருக்கும் போது எல்லா பிரச்சனைகளை நாம் தாண்டி கடந்து போவோம். பிரச்சனைகளை பார்த்து நாம் சிரிப்போம். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு பாடலை எங்களுக்கு அடிக்கடி கற்றுக் கொடுப்பார்கள். அந்த பாடல் எனக்கு ஞாபகம். அந்த பாடல் என்னவென்றால் ஆங்கிலத்தில், with Christ in the vessel we can smile at the storm. With Christ in the vessel we can smile at the storm as we go sailing. அந்த பாடல் என்ன சொன்னாக்கா, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் கப்பலில் இருப்பாரானால் புயல்களை பார்த்து சிரிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலிலே இயேசு இருந்தாரானால் கப்பலுக்கு வெளியே இருக்கிற கொந்தளிப்பை பார்த்து, புயல்களை பார்த்து சிரிக்கலாம். நான் கூட என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நான் இந்த பாட்டு பாடுவேன். With Christ in the vessel we can smile at the storm. With Christ in the vessel we can smile at the storm. As we go sailing home, sailing, sailing, sailing home. With Christ in the vessel we can smile at the storm. With Christ in the vessel we can smile at the storm. Hallelujah, hallelujah. அப்போ நம்மோடு ஆண்டவர் கூட இருக்கிறார். அது மறந்து விடக்கூடாது. பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். நாம் சூரியனை பார்க்கிறோம். திடீரென்று மேகங்கள் வானத்திலே வரும்போது சூரியன் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் சூரியன், ஐயோ சூரியன் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சூரியன் இருப்பது உண்மை. ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மை. அல்ல சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருப்பது உண்மை. அவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஆண்டவர் கடைசி வரையில் என்னோடு இருப்பார். என்னோட கூட இருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய தடுமாற்றங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை என் கண்களுக்கு மறைக்கிறது. மேகங்கள் வரும்போது சூரியனை பார்க்க முடியாது. கடந்த 3 நாட்களாக குளிர்ச்சியான பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன். அப்போது எனக்குள்ள ஒருக்குள்ள மகிழ்ச்சி. ஐயோ, திருச்சி வெயில் கொடுமையிலிருந்து
ஒரு 3 நாள் ஆண்டவர் ஓய்வு கொடுத்தாரு. அது பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருந்தது. சூரியனை பார்க்க முடியவில்லை. நான் சூரியனை பார்க்க முடியாதனால சூரியன் இல்லை என்று நான் சொல்ல முடியுமா? சூரியன் இருப்பது உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மை. வெதர் யூ ரெக்கக்னைஸ் ஆர் நாட், காட் இஸ் வித் யூ. அதை நாம் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்று எனக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அவர் இருப்பது என்ன உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மை. அதை நாம் இழந்து விடுற காரணம் நம்முடைய பாவம் தேவ பிரசன்னத்தை மறைக்கிறது. நம்முடைய சுயம் தேவனுடைய பிரசன்னத்தை மறைக்கிறது. சுய வழியில் போகிறவர்கள் தேவ பிரசன்னம் உணர முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், வரங்களை பெற்றிருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் பாவம் தேவ பிரசன்னத்தை நமக்கு மறைக்கிறது. எப்படி மேகமானது சூரியனை மறைக்கிறதோ அதே போல நம்முடைய பாவங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறைத்து விடுகிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்க செய்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மை. ஆண்டவர் உங்களோடு இருப்பதனால தான் கடந்த 7 மாதங்களை கடந்து வந்திருக்கிறது. அந்த 7 மாதங்களில் எவ்வளவு கண்ணீர், 7 மாதங்களில் எவ்வளவு பிரச்சனை, 7 மாதங்களில் எவ்வளவு போராட்டங்கள், 7 மாதங்களில் எவ்வளவு திகைப்பு, 7 மாதங்களில் எவ்வளவு விதமான உபத்திரவங்கள், ஏதோ எத்தனை விதமான பிரச்சனை. கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை, மூட்டையாக பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டம். கொஞ்சம் போகிறவர்கள் கொஞ்சம் அமைதியாக போங்க. ஓகே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர கற்றுக்கொள்ளணும். அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஆணுடைய பிரசன்னத்தை தவிர அங்கு சங்கீத புத்தகம் 84ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்துடைய மகிமை அங்கே நாங்கள் பார்க்கலாம். சங்கீதம் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எவ்வளவு என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இன்பம் எங்கேயும் கிடைக்காதுங்க. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சிற்று இன்பம், ஆனால் தேவனிடத்தில் மட்டுமே பேரின்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்போது அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள, அந்த வசனத்தை நாம் தெரிந்து கொள்ள, ஆகவே தான் வசனத்தை சத்தமாக வாசிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சபைக்கு வரும்போது தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தை என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆலயத்து வந்தவுடன் நம்முடைய கவனமெல்லாம் வேற எங்கேயும் போகக்கூடாது, உலகத்துக்குள்ளே போகக்கூடாது. அது உலகத்திலே இருந்திருக்கலாம். ஆலயத்துக்குள் வந்துவிட்டால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையை தான் நாம் பார்க்கிறோம். ஆலயத்தில் வந்துவிட்டு ஒரு கண்ணு ஆலயத்துக்குள்ள இருக்கு, ஆனால் ஒரு கண்ணு எங்கே இருக்கு? உலகத்து வெளியில் இருக்கு. அது ஆலயத்தை பிரயோஜனம் கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது நாம் எல்லாத்தையும் மறந்துடணும். ஆகவேதான் பக்தன் இவ்வாறு பாடுகிறான், உலகம் எல்லாம் மறக்குதையா, எல்லாம் இனிக்குதையா, உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் தோதி கையிலே ஏசையா, உம் அன்பை ருசி கையிலே, உம் நாமம் தோதி கையிலே ஏசையா, உன்பம் நசி கையிலே, என் உயிரான இயேசு, என் என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே
உம்மை துதிப்பே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் மை துதிப்பே என் உயிரே. அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய பிரசன்னம் இருந்துவிட்டால் போதும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். வாசிங்க சங்கீதம் 23ஆம் அதிகாரம். சங்கீதம் 24ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதனுடைய பொருள் என்னவென்றால், நமக்கு நல்லது நடக்கும் போதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு தீமை நடக்கும் போதும் ஆண்டவர் கூட இருக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. God is with us when something good happens. God is with us even when bad things happen. நம்ம பார்த்தீங்களா, நம்ம சாதகமாக நடந்தால் ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், நமக்கு பிடிக்கலைன்னா ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம், இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு எப்போதுமே நல்லவராக இருக்கிறார். God is good all the time. கர்த்தர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இப்போதுமே நல்லவராக இருக்கிறார். அதாவது சாதாரண நேரங்களிலும் கூட இருக்கிறார். அதாவது இஸ் வித் அஸ் இன் த நார்மல் சிச்சுவேஷன். பொதுவான சாதாரண நேரங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார், கஷ்டமான நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் நல்ல நேரத்தில் நம்மோடு இருந்துட்டு கெட்ட நேரம் வரும்போது அம்போன்னு கைவிட்டு போகிற ஆண்டவரா? அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், நம்மை அடைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், கடைசி வரையிலும் காக்க வல்லவர், நம்மை விட்டு விலகாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு, நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம். எனக்கு நான் ஆண்டவரை கொஞ்சம் அறிஞ்சா எனக்கு கொஞ்சம் தைரியம், நான் ஆண்டவரை அறிந்து கொண்டால் கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சமாதானம். நான் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரும் போது எனக்கு தைரியம் அதிகமாகிறது, எனக்கு சமாதானம் அதிகமாகிறது, எனக்கு ஞானம் அதிகமாகிறது. ஆகவே தான் பக்தன் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் அறிகிற கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. 2 பேதுரு 1:2 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாசிங்க. 2 பேதுரு 1:2. நல்ல நல்ல கவனிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக்கடவுது. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும், ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். எத்தனையோ ஆண்டுகள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க, ஆனால் இன்னும் வளர்ச்சியே இல்லை, குழந்தைகளை போலவே இருக்கிறீங்க. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 வயசானாலும் என்ன அம்மா மடியில் தான் படிச்சுட்டு பால் குடிக்கும், எப்போ பார்த்தாலும் அம்மா முந்தானி தான் பிடிச்சிட்டு போகும், அப்படி இருப்பாங்க. காலேஜ் போனாலும் என்ன பண்ணுவோம், அம்மா மடியில் இப்போ தான் 21 வயசானாலும் அம்மா மடியில் படித்து அம்மா தான் சாப்பாடு ஊட்டணும் சிலருக்கு. அப்படி தான் நம்ம 20 வருஷத்துக்கு 30 வருஷமாக சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியில் வளராமல் இருக்கிறோம். யாரை ஊட்டினா கூட என்னது நமக்கு தெரியல. ஐயோ யாரோ எனக்கு ஊட்டுறாங்களே, நான் பெரிய பையனாகிட்டேன். சின்ன பையனாக இருந்தால் யாரோ ஊட்டினாங்க, இப்போ பெரிய பையனாகிட்டேன், நான் மற்றவங்களுக்கு ஊட்டணும். மற்றவங்களை ஊட்ட வேண்டிய நமக்கு இன்னும் யாரோ ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள்.
என்ன ஒரு 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 வருத்தமான நிலை, ஒரு வேதனையான நிலை. நீங்களும் நானும் காலத்தை பார்த்தால் போதர்களாக மாறி இருக்க வேண்டும். காலத்தை பார்த்தால் நீங்களும் பல தீர்க்கதரிசிகளாக மாறி இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கணும். நான் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டோம், அத்தனை ஆண்டுகளுக்கு வளர்ச்சிருக்கணும். 5 வயசு பையன், 5 வயசுனா ஐந்து வயது உள்ளதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும். அதே போல் 10 வயசுனா அந்த 10 வயசு தகுந்த வளர்ச்சி இருக்கணும். 15 வயசுனா அந்த 15 வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். 20னா 25னா வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். அப்படி விட்டு நல்லா வளர்ந்துட்டு இப்படி கையை சப்பிட்டு இருந்தா அது வளர்ச்சி இல்லை. அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? புருஷராய் இருக்கணும். அப்படின்னா என்ன? நல்ல வளர்ச்சி அடைந்த புருஷன் அர்த்தம், வளர்ச்சி அடைந்தவர். புருஷன் என்ன அர்த்தம்? நீங்கள் வேறு விதமாக நினச்சிடாதீங்க. புருஷன் என்ன அர்த்தம்? ஆமாம், சில இதில் நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் சண்டை போடுவோம். அவன் நான் பயந்தேன்னா, டேய் பொட்டை அப்படின்வான். என்ன அர்த்தம்? பயந்தாங்கோலி. உனக்கு தைரியம் தான் வாடா, நீ ஆம்பளையாக இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லி எங்களை கேலி பண்ணுவோம், பரியாசம் பண்ணுவோம். ஓகே, இதை நான் கொச்சையாக சொன்னாலும் இதில் நான் உங்களுக்கு உணர்வதற்காக சொல்லுறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டிருக்குமோ அத்தனை ஆண்டுகளுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இருக்கணும். நான் பிள்ளையா இருந்தபோது பிள்ளையை போல பேசினேன், பிள்ளையை போல யோசித்தேன். ஆனால் பெரியவன் போதும் நான் குழந்தைக்கேற்றவில்லை விட்டுவிட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் இவைகளில் அன்பே பெரியது. ஆகவே ஆண்டவருடைய அன்பை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். வளர்ச்சி எப்பொழுது வரும்? ஆண்டவருடைய அன்பை அறிகிற அறிவிலே வளரணும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதும் குழந்தை கட்டளை வைத்து விட்டேன். இப்போது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரம். உலகத்தினுடைய சம்பவங்களை பார்க்கும்போது நாம் ஏதோ ஒரு உலகத்தின் மூலையில் இருக்கிறோம், எங்கேயோ நடக்கிறது என்று சொல்லி நாம் ஏதோ கண்டும் காணாதவர்கள் போல நமக்கு என்ன ஏதோ ஒரு தூரத்தில் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. சமீபத்தில் இந்த உணர்வு என்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆசியா கண்டத்தில் ஈரான் அந்த எருசலேம் எப்பொழுதும் யுத்தம் நட்டுக்கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களிலே ஜனங்கள் எருசலேமுக்கு விரோதமாக வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை காணும் போது நேசர் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறது. திருச்சபை மக்கள் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் அதிகமாக உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்டவர்களெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, வேதத்தில் சொன்னதெல்லாம் இப்போது நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். தூங்குகிற நாம் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நாம் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே நான் என்ன செய்தேன், ஏதோ தூரத்தில் நடக்கின்றது என்று நினைக்காதபடி என்னுடைய மனதில் அடிக்கடி எனக்கு ஜெபத்தில் எருசலேம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம் சமாதானத்துக்காக, எருசலேம் சமாதானத்துக்கு நீங்கள் நான் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அனுதினமும் எருசலேம் சமாதானத்துக்காக நாங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் கூட உங்கள் குடும்ப ஜெபத்தில், உங்கள் தனி ஜெபத்தில் எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்க. எருசலேம் அது மகாராஜாவின் நகரம். எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? அது மகாராஜா நகரம். அந்த எருசலேமில் தான் நம்முடைய ஆண்டவர் தோன்றினார். உலகத்துக்கு ரட்சிப்பு அங்கு யூதயா தேசத்திலிருந்து வந்தது. ஆகவே இதை நான் புரிந்து கொள்வதற்காக அந்த எருசலேம் ஈரான் என்ற பகுதியை, இந்திய தேசத்தை சற்று கருப்பாக கோடிட்டு வைத்திருக்கிறேன். இந்த ஈரான் எருசலேம் யுத்தம் நடப்பது ஏதோ எங்கோ ஒரு மூலை நடக்கிறது என்று எண்ணாதபடி அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த நடந்து கொண்டிருக்கிற யுத்தமானது இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று வெளிப்படுத்துகிறது. இன்று திருச்சபை போதர்கள் கண்ணுமூடித்தனமாக அவர்கள் தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையானது உறங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். அவர் தாமதம் பண்ணார். அவர் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் தம்முடைய வருகை குறித்து தாமதம் பண்ணாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டுடைய வருகை தாமதிப்பதற்கு காரணம் என்ன? கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை. கிறிஸ்தவர்கள் தான் கோயிலுக்கு போறவதான், கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கவங்க தான் இன்னும் ரட்சிக்கப்படலை. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்படலை, கிறிஸ்தவர்கள் பேர் சொல்லி கூட ரட்சிக்கப்படலை. ஆகவே இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும், பரிசுத்தமாய் வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கரை திரை முதலானவை ஒன்றுமல்லாமல் பரிசுத்தமும் பிழைத்தமான மகிமையுள்ள சபையை அவர் எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார். கர்த்தர் வரப்போகிறார். நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் சொல்வது உண்மை என்றால், நான் சொல்வதை நீங்கள் அங்கீகரிக்கிற மக்களாக இருந்தால், நீங்கள் மணவாட்டி சபை என்ற அந்த ஒரு தரிசனம் உங்களுக்கு தேவை. ஏதோ நான் சபைக்கு வருகிறேன் ரட்சிக்கப்பட்டா என்று சொல்லிக் கொண்டிராதபடி நீங்கள் இந்த காலத்தை பார்க்கும் போது சொல்ல வேண்டும், நான் மணவாட்டி சபையாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுங்க, நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு இல்லைன்னா உன்னுடைய ரட்சிப்பு சரியான ரட்சிப்பு அல்ல. உன்னுடைய ரட்சிப்பு அறகுறை ரட்சிப்பு. உன்னுடைய ரட்சிப்பு குறைவான ரட்சிப்பு. அது உண்மையான ரட்சிப்பு இல்லை. உண்மையான ரட்சிப்பு இருந்தால் ஆண்டவருடைய வருகை குறித்து தெரியும். உண்மையான ரட்சிப்பு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆகவே ஆண்டு வருகை பற்றி உனக்கு தெளிவு தெரியல. யார் ஆண்டுடைய வருகை பற்றி அறிந்து கொள்வார்கள்? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வேறுபட்ட ஜீவியம் செய்கிறவர்கள், பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறவர்கள் தான் கர்த்தர் வருகிறார், அவர் வருகையை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த அறிவு இருக்கும். மற்றவர்களுக்கு இருக்காது. நீ எத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்தாலும், என்னதான் ஊழியம் செய்தாலும், என்னதான் நீ பாட்டு பாடினாலும், என்னதான் ஆராதனை நடத்தினாலும், நீ என்ன பண்ணாலும், நான் மணவாட்டி சபை என்ற அறிவு இல்லாமல் நீ வாழ்ந்தால் நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது கடினம். நான் மணவாட்டி சபை என்று நீ சொன்னால் நீ நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும். நமக்கு நம்மை பற்றிய அறிவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே நாம் ஒரு காலத்தில் சிறு பிள்ளைகளாக இருந்தோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வருவோம். பெரிய பிள்ளைகள் ஆகும்போது சபையில் இருக்கிற ஜபத்துக்கு வருவோம். நிறைய பேர் ஜபத்துக்கு வர்றதில்லை. மாதம் ஒரு முறையாவது வாங்க, தயவுசெய்து மாதம் ஒரு முறை உபாசம் நடைபெறுது. ஆக ஏதாவது ஒரு நாள் இல்லை, இன்னும் வேறு விதமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் மாலையில் இங்கே 2 பேர் 3 பேர் ஆலயத்தை கூடி ஜபிக்கிறார்கள். உங்களால் வேலைக்கு போகிறீங்க, மற்ற நாளில் வர முடியலன்னா தயவுசெய்து நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்தில் 2 பேர் 3 பேர் இந்த ஜபக்குழு தலைவர்கள் கேளுங்க, வசந்தியை கேளுங்க, மைக்கில் கேளுங்க, சிலிஸ்ட கேளுங்க,
நான் திங்கட்கிழமை நான் ஆலயத்தில் ஜெபிக்க வருகிறேன், வருவீங்களா? உடனே அவங்க மகிழ்ச்சியோடு என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வருகிறேன்னு என்று சொல்லுவார். ஆகவே நீங்கள் மாலையில் ஏதாவது ஒரு நாள் குறித்து நீங்கள் வரணும். பொருளை ரட்சிக்கப்படாத மக்களையும் கூப்பிட்டு வாங்க, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வார்கள். அப்படி ரட்சிக்கப்படாத மக்கள் வரும்போது உடனே எனக்கு சொல்லுங்க, நானும் வருவேன், நானும் கலந்து. அப்படி நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாதம் ஒரு முறை நடக்கிற உபவாச ஜெபத்தை அர்த்தத்தோடு, மகிழ்ச்சியோடு, உண்மையோடு புரிந்து கொண்டு அதனுடைய மதிப்பு என்ன, ஜெபத்தினுடைய மதிப்பு என்ன, ஜெபித்தால் என்ன நடக்கும், ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், ஜெபித்தால் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜெபத்தினால வல்லமை உண்டு, ஜெபத்தினால மேன்மை உண்டு, என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், ஜெபத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. அப்படி இருக்கிறவர்கள் இந்த வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் ஜெபத்தை கலந்து கொள்வார்கள். முடியாதவர்கள் மாதம் ஒரு முறை நடக்கிற 4வது சனிக்கிழமை நடக்கிற கூட்டு ஜெபத்தை கலந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் தினந்தோறும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி மாலையிலே நீங்கள் 2 பேராக 3 பேராக நீங்கள் கூடி ஜெபிக்கலாம். நீங்கள் என்னை அழைத்தால் நானும் வருவேன். அருமையான, நாம் தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, விழிக்கிறவர்களாக இருக்கணும். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், விழித்திருக்கிறவர்கள் பகல் வைத்திருப்பார்கள். பகல் என்றால் வெளிச்சம். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தூங்க மாட்டார்கள். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் காண்பார்கள். வெளிச்சம் இருக்கிறவர்களுக்கு இருள் இருக்காது, எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆகவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் அப்படியாக நீங்கள் ஜெபிக்கலாம். இல்லாவிட்டால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சரி 6 நாள் மாலையில் என்ன செய்யுங்கள், நீங்கள் தொலைபேசி மூலமாக ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட மனித பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனை இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பயங்கரமான சோதனையாக இருக்கலாம், பயங்கரமான உபத்திரமாக இருக்கலாம். மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஜெபிக்க உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கும் போது பலன் வரும். பலன் இல்லாத மக்களுக்கு பலன் தருவது ஜெபம். ஆகவே ஜெபத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே நாம் ஜெபிக்க தான் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். இந்த அநேகர் சபையில் அதிகமாக ஜெபிப்பது கிடையாது, வீட்டிலையும் ஜெபிப்பது கிடையாது, ஆலயத்திலும் ஜெபிப்பது கிடையாது, எங்கேயும் ஜெபிப்பது கிடையாது. ஜெபிக்கிற மக்களுக்கு எப்போ ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஜெபிக்கிற மக்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் சந்தோஷமா இருப்பார்கள், ஜெபிக்கிற மக்கள் தைரியமா இருப்பார்கள், ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற தெளிவு இருக்கும். ஜெபிக்கிற மக்கள் ஆனந்தமா இருப்பார்கள், ஜெபிக்கிற மக்கள் துள்ளி குதிப்பார்கள், ஜெபிக்கிற மக்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்கொண்டு அவர் ஆனந்தமா இருப்பார்கள். பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டார்கள், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக மாட்டார்கள். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், உம்மால ஒரு செயலுக்குள் நான் பாய்ந்து போவேன், என் தேவனால ஒரு மதிலை நான் தாண்டுவேன், நான் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசவன் சாய்ந்து ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவ நகரத்தையும் உன்னதமான வாசவன் பரிசுத்தம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார். அப்ப ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன இருக்கும்? ஆண்டவர் என்னோட கூட இருக்கார், நிச்சயம் இருக்கும். என்ன இருக்கும்? ஜெபிக்கிற மக்களுக்கு நிச்சயம் இருக்கும். என்ன நிச்சயம்? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை சூழ்ந்து இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என்னை சூழ்ந்து இருக்கிறார். சங்கீதம் 125 1 2. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் கூட இருக்கிறார். அவர் அவர் அவர்கள் அவர் நன்மையான நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார், தீமையான நேரங்களிலும் கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார்.
சொல்லுங்க, தேவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். சாதாரண நேரங்களிலும் என்னோடு இருக்கிறார், பிரச்சனை நேரங்களிலும் என்னோடு இருக்கிறார், சுகத்திலும் என்னோடு இருக்கிறார், சுகவீனத்திலும் என்னோடு இருக்கிறார், வெற்றியிலும் என்னோடு இருக்கிறார், தோல்வியிலும் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் சொன்ன வாக்கு, அவர் கொடுத்து என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உன்னை விட்டு உன்னை இல்லை. ஆகவே நாம் ஆணுடைய பிரசன்னத்தை முதல்ல அனுபவிக்க கற்றுக்கொள்ளும். அப்படி அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேணும். அது என்ன விசுவாசிக்கணும்? அவர் என்னோட கூட இருக்கிறார். எபிரேயர் 11 வாசிக்க. ஆண்டவர் என்னோட கூட இரண்டு விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்னால் தேவனிடத்தை சேர்கிறவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னோட கூட இருக்கார் என்று விசுவாசிக்கணும். அருமையான கர்த்தருடைய எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம். யாருக்கு தைரியம் இருக்கும்? ஜெபிக்கிற மக்களுக்கு தான் தைரியம் இருக்கும். சொல்லுங்க, ஜெபிக்கிற மக்களுக்கு தைரியம் இருக்கும். உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம், சரியா ஜெபிக்கலைன்னு அர்த்தம். உங்களுக்கு பலன் இல்லை. எதை பார்த்தாலும் எரிச்சல், எதை பார்த்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுறது. இந்த டென்ஷன் பார்ட்டிலாம் ஜெபிக்காத பார்ட்டி. டென்ஷன் பார்ட்டிலாம் யாரு? ஜெபிக்காத பார்ட்டி. எதையத்தாலும் கோல் சொல்லிட்டே இருப்பான், எதையத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். இவங்கெல்லாம் ஜெபிக்காத மக்கள். this manifestation of non praying people. அல்லேலூயா. ஜெபிக்காத மக்களுடைய ஒரு வெளிப்பாடு. நீங்க ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா, ஒரு காரியத்தை ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா தைரியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். அப்படி ஜெபிச்சுட்டு போனா கூட என்ட்ரிக்கு போறீங்க, ஜெபிச்சுட்டு போகும்போது தைரியம் இருக்கும். என்ன தைரியம் இருக்கும்? இந்த இந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் பண்ண கிடைச்சிடும் இருக்கும். அப்படி இன்னொரு தைரியம் இருக்கும். அதே தைரியம், எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த தைரியம் இருக்கும். அப்போ கிடைக்கணும் தைரியம் இருக்கும், கிடைக்காவிட்டாலும் தைரியம் இருக்கும். இல்லைன்னா எனக்கு கிடைக்கல என்ன பண்ணுறது? அப்படி தைரியம் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கும் சிஸ்டர்னா, அப்பா எனக்கு கிடைக்கும், ஸ்தோத்திரம். யாராவது பக்கத்தில் ஒரு சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், அப்படியா? பயம், ஒரே பயம் இல்லைங்களா? அப்போ ஜெபிக்கிற மக்களாக இருந்தால், நான் விசுவாசித்திருக்கிற என்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என் அக்கினி சூளையில் போட்டாலும் நான் என்ன பண்ண, நான் பயப்பட மாட்டேன். நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற விட்டாலும் சரி, அவர் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ராஜா கேட்குறான் தானியேலை பார்த்து, எப்பா அவனுக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல, இந்த தானியேலை நான் காப்பாற்றலான்னு பார்த்தேன், இந்த படுவாவைங்க, இந்த அக்கிரமக்காரனுங்க என்ன தூண்டி விட்டுட்டு சீலை போட்டு வச்சுட்டு இப்படி நல்ல மனுஷனை சிங்கக்குகையில் போட வச்சாங்களே அப்படின்னு. அப்புறம் அவன் கேட்குறான், தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருந்தாரான்னு. அவன் சொல்லுகிறான், அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்கணும் சரி, அவர் தேவன் தான், அவர் நல்லவர் தான். அவர் விடுவித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விடுவிக்காவிட்டால் ரொம்ப ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுவித்தா ஸ்தோத்திரம், விடுவிக்கலைன்னா ரொம்ப ஸ்தோத்திரம், பெரிய ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டு ஸ்தோத்திரம் இருக்குது, சாதா ஸ்தோத்திரம், ஸ்பெஷல் ஸ்தோத்திரம். நம்ம விரும்பினது கிடைக்கலன்னா, நம்ம விரும்பினது கிடைக்கலன்னா ஸ்தோத்திரம். நம்ம விரும்பினது கிடைக்கலன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் விசுவாசிகளை, நாம் விசுவாசிக்கிற மக்களை, விசுவாசினா என்ன அர்த்தம்? விசுவாசினா என்ன?
விசுவாசி தான், விஷ ஊசி இல்லை. அது இன்னைக்கு விசுவாசிகளா இல்லாமல் விஷ ஊசியா இருக்கிறான். அதான் பிரச்சனை. நீ விசுவாசியா இல்லை விஷ ஊசியா? அல்லேலூயா. அப்போ அந்த ஊசின்ற பட்டை நம்ம தயவுசெய்து வேணும். அப்போது தேவனுடைய பிரசன்னை உணர வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். அது அதிகமாக ஜெபிக்க வேணும். என்னது ஜெபிக்க வேணும். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. எப்போதும் ஜெபிக்கிற மக்களாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், anxious for nothing. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினும். அப்போ ஜெபம்னா ஸ்தோத்திரம் இருக்கணும், ஸ்தோத்திரம் இருந்தால் ஜெபம் இருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜெபம் பண்ணுவாங்க முன்னு 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 முன்னு, அவங்களுக்கே தெரியாது என்ன ஜெபம். முன்னு 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 ஜெபம் பண்ணுவாங்க. இந்த முன்னு முன்னு இருக்கும், வாய் திறந்து துதிக்கவே மாட்டாங்க. நல்ல வாய் எதுக்கு ஆண்டவர் வாயை கொடுத்துருக்காரு? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ நல்லா இருக்கும்போது பெட்டில் இருக்கும்போது என் மாத்திரம் வாய் நல்லா தான் நல்லா ஸ்தோத்திரம்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கும்போதே துதிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். துதிக்க முடியாத ஒரு காலம் வருது. கட்டி போட்டு வாயை போட்டு கட்டிட்டு நல்ல துணி போட்டு வாயை மூடி கட்டா உங்களால் துதிக்க முடியுமா? ஆகவே தயவுசெய்து என்ன பண்ணுங்க, ஆமாம், நல்லா இருக்கும் போதே துதிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஜெபத்தையும் விட்டு விட முடியாது. ஜெபம் ஸ்தோத்திரம் ரெண்டும் ஒன்றா கலக்கணும். அது சொல்லுங்க, ஜெபமும் ஸ்தோத்திரமும். சொல்லுங்க, ஜெபமும் ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தீங்களா? அல்ல அந்நிய பாஷை. அது சொல்லுங்க, ஜெபம் ஸ்தோத்திரம் பாஷை. சொல்லுங்க, ஜெபம் பாஷை ஸ்தோத்திரம், ஜெபம் பாஷை ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தம் பெற்ற மக்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்நிய பாஷை வரும். அப்போ ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபம் ஒருவேளை அந்நிய பாஷை வரும், இல்லைன்னா அல்லேலூயா சேர்த்துக்கு. அப்படி அல்லேலூயா சேர்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்நிய பாஷை வரும். அல்லேலூயா. அல்ல ஆந்த வார்த்தையிலையோ அந்நிய பாஷையிலும் ஆந்த வார்த்தை இருக்குது, அல்லேலூயாலையோ இருக்குது. நீங்கள் அல்லேலூயா சொன்னீங்களா ஒரு நாளில் என்ன கிடைக்கும்? என்ன அந்நிய பாஷை கிடைக்கும், அதாவது அபிஷேகம் கிடைக்கும். அபிஷேகத்தில் ஆண்ட வார்த்தை தான் என்ற முதல் எழுத்து. மறந்துடாது. எத்தனை பேர் பிடிக்கும் என்ற முதல் எழுத்து? ஒன்றும் புரியல. உடனே நான் சரியா சொல்லலையா இல்லை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கலையா தெரியல. சொல்லுங்க, என்ற முதல் எழுத்து. சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்போதான் சொல்ற வாய் நல்லா இருக்கும் போது துதிக்கன்னு. அவர் முடியாது துதிக்க முடியாது. கட்டி போட்டு வாயை கட்டி போட்டுலாம் உங்களால் துதிக்க முடியாது. அல்லேலூயா. வாய் நல்லா இருக்கும் போது நல்லா தூச்சிங்கன்னா வாயை கட்டி போட்டால் கூட அதை அவுத்துட்டு வந்துடலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நல்லா நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படி பண்ணிக்கலாம். அந்நிய பாஷை ஒரு நாள் தானாக வந்துடும். எப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யான்னு பாருங்கள். நான் பொய்யா இருப்பேன், என் கர்த்தருடைய வார்த்தை பொய்யா இருக்கேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள். சரி, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி பாருங்கள். ஒரு நாளில் அந்நிய பாஷை தானாக வரும். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆணுடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமால் ஜெபிக்கிற மக்களாக மாறணும். இன்று அநேகர் ஆணுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. பல நேரங்களிலே நான் நல்லா இருக்கும் போது ஆணுடைய பிரசனம் உணரணும். ஆலயத்தில் இருந்தால் வீட்டுக்கு போனால் ஒரே கலாட்டா, வீட்டுக்கு போனால் பெரிய குழப்பம், வீட்டில் போனால் யாரை கண்டாலும் பயம், வேலைக்கு போனால் பயம். அறிவன் கர்த்தருடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கில இருக்கும் போது அக்கினில நீ வேகாதிருப்பாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கு, நேரம் இல்லை. ஆகவே அருமையான எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுற பாருங்க. யாக்கோபு 4:8 வாசிங்க. யாக்கோபு 4:8.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் ஆ சேருவார். பாருங்க, நீங்க தேவனை தேடனாதான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் எனக்கு வெளிப்பட வேண்டுமானால் நான் தேவனை தேட வேண்டும். தேவனை தேடணும், தேவனை தேடணும். ஆசீர்வாதத்துக்காக மட்டும் தேவைக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை தேடணும். அவருடைய பிரசன்னத்தை தேடுகினா ஆசீர்வாதம் தானா வரும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நிறைய பேர் தூங்கிட்டீங்க போல் தருது. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் இப்போ வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்படி இருந்தீங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நல்ல அல்லுலைய பறக்கணும், சந்தோஷம் பறக்கணும், துதி பறக்கணும், அந்நிய பாஷை பறக்கணும், அப்படியே அனலா இருக்கணும், ஆவியில துள்ளி குதிக்கணும். இப்படி இருந்தீங்களா ஆண்டவர் இல்லைம்மா அடுத்த முறை வரும்போது கூட்டுப்படணும் விட்டு போயிடுவார். அல்லேலூயா. 7 வருஷம் உபத்திர காலம் இருக்கும். அப்போ வந்து கேரண்டி கிடையாது ஆண்டவர் ரட்சிப்பு கிடைக்குமா இல்லையான்னு. ரட்சிப்பு இலவசம். இப்போ ரட்சிப்பு ஃப்ரீயாக இருக்குது. இன்றைய ரட்சண நாள், இன்றைய அனுக்கிரக நாள். நல்லா இருக்கும்போது ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. இப்போ வெளிச்சமாக இருக்கு, வெளிச்சத்தில் பண்ணுங்க. அப்புறம் இருட்டு வந்ததுன்னா ஒன்றும் எந்த பொருளும் காணாமல் போயிடும், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல வெளிச்சம் இருக்கும் போதே எல்லாம் பாக்கெட்டில் ரொப்பிக்கணும். அல்லேலூயா. கூடையில் போட்டு ரொப்பிக்கணும். வெளியேன்னு இருட்டு வரும், நல்ல பொருளை கூட என்ன பண்ணும், காணாமல் போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் தேவை. அவன் தான் விசுவாசி, அவதான் விசுவாசி. இல்லைன்னா விச ஊசி. நீ விச ஊசியா இல்லை விசுவாசியா கொஞ்சம் யோசித்துப்பார். அல்லேலூயா. ஆலயத்து வந்து மத்த இங்க மாத்திரம் தோத்திரம் பண்ண போதாது. வீட்டில் போய் நல்ல அந்நிய பாஷைகளை பேசு, அல்லேலூயான்னு சொல்லு. ஆண்டவரை பார்த்து நல்லா துதி. சிலருக்கெல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாது. நானும் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே வெளிப்படலை. நானும் ஒன்றும் இல்லை. நீ எப்படி ஜெபம் பண்ணுற? நீ வந்து ஒரு செத்த ஜெபத்தை செய்கிற. உயிருள்ள ஜெபத்திற்கு அங்கே கர்த்தர் வெளிப்படுவார். உயிருள்ள ஜெபத்துக்கு உன் ஜெபம் உயிருள்ள ஜெபமா செத்த ஜெபமா? உன் ஜெபம் உயிருள்ள ஜெபம். அந்த கர்த்தரோட பேசுவார், உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஒன்றுமே தெரியல, நடக்க வேண்டிய என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு சொல்லி காலமெல்லாம் வேஸ்ட் பண்ணாது. நீ நேற்று ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை உண்மையா தேடு. இன்றைக்கு கர்த்தர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் சபைக்கு வர்றீங்க, நேற்று வந்தவங்களாம் கர்த்தர் என்னோட பேசுறான்னு சொல்றாங்க. நீங்க பல வருஷமா சபைக்கு வர்றீங்க, கர்த்தர் பேசுறாரா? அது எப்படி புரியலையேன்னு நீங்க வந்து நீங்க திகைக்கிறீங்க. அறிவின கர்த்தர் பேசிட்டா போதும் ஆசீர்வாதம். கர்த்தர் பேசிட்டா போதும் வழி நடத்துதல். கர்த்தர் பேசிட்டா ஊழியம் வந்துடும். கர்த்தர் பேசிட்டா ஊழியத்தில் நடத்துவார். கர்த்தர் பேசிட்டா ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் பேசிவிட்டால் எல்லாம் நடக்கும். இன்னைக்கு பிரச்சனைனாக்கா நம்ம ஜெபம் பண்றதில்ல, கர்த்தர் சத்தத்தை கேட்கறதில்ல. யாரும் அவருடைய சத்தத்தையோ கேட்டுட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கணும். மனிதனுடைய சத்தத்தை கேட்டது போதும், ஊழியக்காரோட சத்தத்தை கேட்டது போதும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தேவனை முடிக்க போறேன். தேவனுடைய பிரசன்னத்தை உணர யோவான் 8:29. யோவான் 8 இதோட முடிக்கிறேன். யோவான் 8:29. இயேசு 8:29 நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தங்கி இருக்க விடவில்லை. நான் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தால் அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். இப்போ நிறைய பேர் அப்படியே மந்தமாக இருக்கிறீங்க. ஒரு வாயில் கூட அல்லையா வரமாட்டேங்குது. ஒரு அல்லைதான் சொல்லுங்களேன். இது வந்து 2ஆம் தரம் அல்லையா. இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் 50 மார்க்கு தான், 100 மார்க்கெல்லாம் போட முடியாது. இது எல்லாம் வந்து இது வந்து எப்பவுமே 50 மார்க்குன்றது 50 கீழே கூட இறங்கி ஃபெயிலியரில் போயிடலாம். எப்பவுமே என்னக்கணும், ஏ கிளாஸ் அல்லையா இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் அல்லையா சொன்ன உடனே அல்லையா வரணும் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருந்தால் சொன்ன உடனே அல்லையா பறக்கும், அனல் பறக்கும், அல்லையா பறக்கும்.
சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் போட்டால் எரியாது, அப்படியே மங்கி சிலதெல்லாம் எரியாது. சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எரியும், சிலது வந்து எரிச்சிட்டு அப்படியே அமைங்கிடும். இப்போ நீங்கள் அது மாதிரி நீங்களும் அப்படி தான், போட்ட உடனே எரிய மாட்டேங்கிறீங்க. போட்ட உடனே எரியாமங்கிற டியூப்லைட் நிறைய இருக்குது சபையில். போட்ட உடனே கொஞ்சம் எரிஞ்சு அப்படியே அமைஞ்சு போகிறது அலுவலர் நிறைய இருக்குது. போட்ட உடனே லைட் டப்புன்னு எரியணும். சொல்ல ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா இப்போ தான் கொஞ்சம் எரியாதது எரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. எரிஞ்சதை எரிஞ்சு கொண்டே இருக்கணும். சொல்லுங்கண்ணா, எரிவேன் இல்லை அட்டப்பல்ல கல் எறியறது இல்லை, எரிவேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எங்கப்பா என் பக்கம் ரைட்டில் இருக்கும், சொல்லுப்பா. எரிவேன். வயிறு எரிது இல்லைங்க, ஆவியில எரிவேன். சொல்லுங்க. சிலர் சொல்றது சிலர் எரிச்சலாக இருக்கும். சிலர் சொல்லுங்க, ஆவியில எரிவேன், ஆவியில எரிவேன், ஆவியில எரிவேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எழுந்திருக்கலாம், நம்ம எழுந்திருக்கலாம். நான் முடித்து விட்டேன்.